Greeting friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? So I hope you're all doing good, staying home and staying safe. இன்னைக்கு பார்க்க போற ஒரு லேர்னிங் வீடியோ வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி. ஸோ ஒரு ஸ்டாக் வந்து has come to my radar. So it looks very interesting both from a fundamental perspective and technical perspective. So அதில் வந்து I have taken a small position and I wanted to add a few more positions in this stock. ஸோ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற ஸ்டாக்கை தான் நம்ம அதை பற்றி பேச போகிறோம். ஸோ இந்த ஒரு வீடியோ வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸ் மட்டுமே யூஸ் பண்ணிக்கோங்க. விதமான இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷனுக்கும் நாட் ரெக்கமெண்டிங். எஜுகேஷன் பேஸை யூஸ் பண்ணிட்டு நீங்களும் உங்களுடைய ஓன் ரிசர்ச் பண்ணுங்க. ஸோ இதில் ஏதாவது வந்து யூ வாண்ட் டு டூ எனி ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசரையும் கலந்து ஆலோசிங்க. இன்னைக்கு பார்க்க போகிற ஸ்டாக் வந்து இந்தியா புல்ஸ் ஹோம் லோன்ஸ். இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் கம்பெனி வந்து இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபைனான்ஸ். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பேசிக்கலி இன்டு ஹவுசிங் செக்டர். ஸோ ஹோம் லோன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ பேண்டமிக் முன்னாடி வரைக்கும் ஹோம் லோன் செக்ஷன் ஹவுசிங் செக்ஷன் வந்து நல்லா போயிட்டு இருந்தது. ஸோ பேண்டமிக் லாக்டவுனுக்கு அப்புறம் வந்து பெரும்பாலான கம்பெனிகள் வந்து பெரிய வருமானம் ஈட்ட முடியல, அதனால லாபமும் இல்லை. இப்போ போஸ்ட் பேண்டமிக் வந்து மார்க்கெட் ஏற்கனவே எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா பெரும்பாலான இன்வெஸ்டர்ஸ் வந்து மார்க்கெட்ஸ் ஆர் ஆல்வேஸ் ஃபார்வர்ட் லுக்கிங்பாங்க. ஸோ எதிர்காலத்தை நோக்கி தான் பயணமே பண்ணும். ஸோ நிகழ்காலத்தையும் கடந்த காலத்தையும் அது டிஸ்கவுண்ட் பண்ணிட்டும் சொல்லுவாங்க. அதே தான் வந்து இந்த ஸ்டாக்லேயும் நடக்குது. ஸோ இப்போ என்னதான் வந்து நிறைய இன்வென்ட்ரி சொல்கிறாங்க, அதாவது நிறைய கட்டடங்கள்லாம் வந்து கட்டி முடிச்சு டிஎல்எஃப்ஆர் இருக்கட்டும், இல்லை சன்டெக் ரியாலிட்டி, நிறைய இந்த பெரிய பெரிய ரியாலிட்டி செக்டார் கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்வென்ட்ரின்னு சொல்லக்கூடிய அவங்க கட்டி முடிச்சு விற்க முடியாமல் இருக்கக்கூடிய நிறைய அபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் எப்படின்னா ஒன்ஸ் இந்த பேண்டமிக் கொஞ்சமாக குறைஞ்சி வந்து வேலை வாய்ப்புகள் இன்க்ரீஸ் ஆகி மக்கள் வாங்கும்பொழுது கண்டிப்பாக எல்லாத்தையும் காசு இருக்காது. இருந்தால் லோன் போட்டு தான் போயாகணும். அந்த மாதிரி ஹவுசிங் ஃபைனான்ஸ்க்கு லோன் கொடுக்கக்கூடிய இந்தியாவில் ஒரு சில நல்ல கம்பெனிகளில், ப்ராஸ்பரஸ் கம்பெனிகளில் இந்த கம்பெனியும் ஒன்று. ஓகே, ஸோ இவங்க பிஸ்னஸ் தான் பற்றி தான் அவங்க வெப்சைட்டு. ஸோ ஹோம் லோன் டிபார்ட்மெண்ட் 8.65% தரானம் தராங்க. ஸோ இஎம்ஐ கால்குலேஷன் எல்லாமே அவங்க வெப்சைட்டில் இருக்கு. ஸோ எங்கெங்கெல்லாம் வந்து ப்ராப்பர்ட்டிஸில் வந்து அவங்க ஹோம் லோன்ஸ் கொடுத்துருக்குறாங்க அக்ராஸ் சிட்டிஸ். ஸோ நீங்களும் வந்து இந்த வெப்சைட் போய் பாருங்க. ஸோ கம்பெனி பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ பேசிக் இன்ஃபர்மேஷன் எல்லாமே இதில் கிடைக்கும் நமக்கு. ஓகே, ஸோ இது வந்து கம்பெனியோட வெப்சைட்டு. என்னென்ன லோன்ஸ் தராங்க அது எல்லாமே இதுலேயே இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபண்டமெண்டல்ஸ் சொல்ல போகிறோம். இதுதான் பிஸ்னஸ். ஸோ பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நீங்கள் வந்து ஃப்ரீயானோன்னா போயிட்டு ஜஸ்ட் கோ அண்ட் செக் திஸ் வெப்சைட் indiabulls.homeloans.com. இப்போ நம்ம ஃபண்டமெண்டல்ஸ் சொல்ல போகலாம். ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன் screener.inல. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க, screener.inல போயிட்டு இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் செலக்ட் பண்ணுங்க. ஸோ நமக்கு வந்து கம்பெனியோட டீட்டெயில்ஸ் கிடைச்சிடும். ஸோ நம்ம முதல்ல பார்க்க வேண்டியது மார்க்கெட் கேப். ஸோ எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸ், இது வந்து ஒரு ஸ்மால் கேப் தான். எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸ் நம்ம எடுத்தாலும் ஆல்வேஸ் லுக் ஃபார் கம்பெனிஸ் which are having at least 5,000 crores of market cap, preferably 10,000 crores. 10,000 கோடிக்கு மேலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. ஏன்னா எதனால லிக்விடிட்டி ஜாஸ்தியாக இருக்கும், ஃப்ரீ ஃப்ளோட்னு சொல்லக்கூடிய ஷேர்ஸ் நிறைய இருக்கும். ஸோ சூஸ் தோஸ் கைண்ட் ஆஃப் கம்பெனிஸ். ஸோ இதில் பேசிக் பேராமீட்டர்ஸ், ஃபண்டமெண்டல் பேராமீட்டர்ஸ் எல்லாமே நம்மளால் பார்க்க முடியுது. மார்க்கெட் கேப் 12,000 கோடி, ஸ்டாக் பிஇ ப்ரைஸ் டு ஈக்விட்டி ரேஷியோ 10, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் ROCE 9, அப்புறம் வந்து 3 வருஷம் பிஇ வந்து 7.8. ஸோ 52 வீக் லோலேருந்து 105% மேலே இருக்கு. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 21%. ஸோ அப்புறம் புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 349, கரண்ட் ப்ரைஸ் 262. ஸோ புக் வேல்யூவோட கீழே தான் ட்ரேட் ஆகுது. ஸோ நல்ல சான்ஸு ஃபார் தி ஸ்டாக் டு மூவ் டுவர்ட்ஸ் தி புக் வேல்யூ. டிவிடெண்ட் டீல் நல்லா கொடுக்குறாங்க 3.44%. ஸோ கம்மிங் ஆன் டு இண்டஸ்ட்ரி பிஇ 29.2. ஸோ இண்டஸ்ட்ரி பி, ஸோ இந்த ஸ்டாக் வந்து இண்டஸ்ட்ரி பியர்ஸை மேட்ச் பண்ணுற அளவுக்கு கண்டிப்பாக போகிறதுன்னு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா வந்து இண்டஸ்ட்ரி பிஇ 29.2.
ஸோ இந்த ஸ்டாக்கோட பிஇ ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் வந்து 10. ஸோ கண்டிப்பாக கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு எல்லா சாத்தியக்கூறும் இருக்குது. ஸோ நம்ம வந்து அவங்களுடைய மெயின் பிஸ்னஸ்க்கு போகலாம். இதில் அட்வான்டேஜஸ் 0.75% ஆஃப் தி புக் வேல்யூ. ஸோ பியர் கம்பேரிசன். ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய ஹவுசிங் லிஸ்ட் ஆயிருக்கு, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆகிருக்கக்கூடிய கம்பெனிஸ் இதெல்லாம் தான். ரொம்ப பெரிய கம்பெனி வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஹெச்டிஎஃப்சி. மார்க்கெட் கேப்பு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 45,000 கோடி, 45,000 க்ரோர்ஸ்க்கு மேலே. ஓகே, ஸோ 4 லட்சம் கோடி, 4,53,614 க்ரோர்ஸ். அது 2ஆம் இடத்துல இருக்கிறது வந்து எல்ஐசி, 3ஆம் இடத்துல வந்து ஆவாஸ், பிஎன்பி, இந்தியா புல்ஸ். ஸோ இது வந்து மார்க்கெட் கேப் பொறுத்து ரேங்க் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம சேல்ஸ் பார்த்தா வச்சுக்கோங்க. சேல்ஸில் வந்து இட் இஸ் ரேங்கிங் அட் தி 3rd. ஃபர்ஸ்ட் வந்து ஹெச்டிஎஃப்சி, 3வது வந்து எல்ஐசி, 2வது எல்ஐசி, 3வது வந்து இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபைனான்ஸ். இந்த 3 தான் வந்து டாப் ரேங்கிங் கம்பெனிஸ். ஸோ 3வது பெரிய கம்பெனி சேல்ஸ் பிரகாரம் பார்த்தோம்னா இந்தியா புல்ஸ் தான். இந்தியா புல்ஸ் வந்து 3வது பெரிய கம்பெனி. அப்புறம் மற்ற பேராமீட்டர்ஸ்லாம் பார்க்கலாம். குவார்டர்லி ரிசல்ட் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தோம்னா ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ், பிபிடி. ஸோ பேண்டமிக் மார்ச் 2020 போன வருஷம் கரெக்டாக வந்து அந்த இடத்துல பயங்கரமான சரிவு ஏற்பட்டிருக்கு. ஓகே, பயங்கரமான சரிவு 613 குவார்டர்லேருந்து 613லேருந்து 94 வந்திருக்கு. பேண்டமிக் அப்புறம் நல்லா இன்க்ரீஸ் ஆகிட்டு இன்னைக்கு வந்து மார்ச் 2021 லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயர் தே புக்ட் குட் பிபிடி. நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா இட் இஸ் குட். ஆக்சுவலி இட் இஸ் நாட் பேட், இட் இஸ் குட். பேண்டமிக்ல கூட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த இயர்ல 276 தே மேட் அ ப்ராஃபிட். திஸ் இஸ் ஒன். ஃபைனான்சிங் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 1630, நெட் ப்ராஃபிட் 1202. இட்ஸ் அ ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனி. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து இது வந்து ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனி. அதுக்கப்புறமா அதர் பேராமீட்டர்ஸ், ப்ரொமோட்டரோட ஷேர் ஹோல்டிங் 21% மேலே பார்த்தோம். எஃப்ஐஐஸ், ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், அவங்க வந்து 33% இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க கம்பெனி. அது வெரி இம்பார்ட்டன்ட் பேராமீட்டர்ஸ். ஸோ நாட் அ லாஸ் மேக்கிங் கம்பெனி, பிஸ்னஸ் க்ரோத் இருக்கு. த ஸ்டாக் இஸ் ட்ரேடிங் லெஸர் தேன் இட்ஸ் புக் வேல்யூ, ஹை டிவிடெண்ட் டீல். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பேராமீட்டர்ஸ் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட். இதெல்லாம் வந்து ஃபண்டமெண்டல் சைடில். ஸோ நம்ம பிஸ்னஸ் பார்த்தோம், கம்பெனி என்ன பண்ணுறாங்க, என்ன ஸ்பெசிஃபிக்கான பிஸ்னஸ் அதை பார்த்தோம், ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்தோம். 3வது வந்து இப்போ நம்ம டெக்னிக்கல்ஸ் சொல்லுவோம். ஹவு குட் ஆர் ஹவு பேட் இஸ் தி டெக்னிக்கல்ஸ். டெக்னிக்கல்ஸ் நம்ம சார்ட்ஸ் பேசிக்காக சொல்கிறோம். ஸோ சார்ட்டை பார்த்தோம்னா இனிமேல் நம்ம சார்ட்டை எவ்வளோக்குள்ள ஜூம் அவுட் பண்ணியிருக்கிறோமோ அவ்வளோ போல நம்மளுக்கு ஒரு பேர்ட்ஸ் ஐ வியூ கிடைக்கும். ஸோ 1436 ஆல் டைம் ஹை. சார்ட் பிரகாரம் இந்த ஸ்டாக்கோட ஆல் டைம் ஹை வந்து கிட்டத்தட்ட 1439 கிட்ட இருக்கு. 1415 ஆர் 1436 ஆல் டைமோட ஹை. ஆல் டைம் ஹை பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 1415 1435 கிட்டத்தட்ட அந்த ரேஞ்சில் இருக்கு. 1415 ஆர் 1430. ஸோ அந்த ரேஞ்சில் வந்து ஆல் டைம் ஹை. இன்னைக்கு ப்ரைஸ் வந்து 269 ப்ரைஸ் இன்னும் இருக்குன்னு பார்க்கணும். another important levels to watch out, the 376. The 376 லெவல் தான் நம்ம பார்த்த இந்த புக் வேல்யூ 349 rupees பார்த்தோம். இப்போ ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். 349 பார்த்தோம்ல, அந்த லெவலும் ஆல்மோஸ்ட் இந்த லெவல் மேட்ச் ஆகுது. ஸோ ஒரு அப்சைட் இஸ் பாசிபிள். ப்ரைஸ் ரேஞ்ச் பார்ப்போம்.
கிட்டத்தட்ட another 43% பாசிபிள். ஓகே, ஸோ ஆல் டைம் ஹை பார்ப்போம். இந்த இடத்துல இருந்து புக் வேல்யூ இருந்து ஆல் டைம் ஹைக்கு பார்த்தோம்னா ஸோ கிட்டத்தட்ட 276%. ஸோ இங்க ஒரு 276, இங்க ஒரு 43, கிட்டத்தட்ட ஒரு 300% வந்து 3 to 4 டைம்ஸ், கிட்டத்தட்ட 4 டைம்ஸ் வந்து இட் இஸ் ஸ்டில் பாசிபிள். அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி ப்ரைசஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி சார்ட்ல இட் இஸ் ட்ரேடிங் அபவ் 200 EMA and 50 EMA. அது ஒரு பாசிட்டிவ் திங்ஸ். லாட் ஆஃப் பையிங் ஹேப்பனிங் அட் தி ரீசெண்ட் பீக்ஸ். இப்போ நேற்று ஒரு நான் வீடியோ போட்டிருந்தேன், ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் ஸ்டாக்ஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எப்போ பை பண்ணணும்னு, ஹவு டு இன்வெஸ்ட்னு. அதில் ஒரு ஸ்ட்ராட்டஜி என்ன சொல்லியிருந்தேன்னா, டெய்லி சார்ட்டில் எப்போல்லாம் வந்து 200 EMA கீழே 50 EMA வருதோ, 50 EMA கீழே ப்ரைஸ் ட்ரேட் ஆகுதோ, அப்போ நம்ம வி ஸ்டார்ட் பையிங்னு. ஸோ எக்ஸப்ட் ஃபார் இந்த பேண்டமிக் எல்லா ஸ்டாக்கும் வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒன் ஆஃப் தி ஸ்ட்ராங்கஸ்ட் ஸ்டாக்ஸ் தான். என்னதான் நான் நேற்று கொடுத்த வீடியோவில் இந்த லிஸ்ட்டில் இந்த ஸ்டாக்ஸ் இல்லை. பட் இது ஒரு ஸ்ட்ராட்டஜியாக நீங்கள் வந்து இஃப் யூ ஆர் ரிஸ்க் டேக்கிங் ட்ரேடர் இது நீங்கள் எடுத்து பண்ணலாம். ஸோ 200 EMA கீழே 50 EMA 50 EMA கீழே ப்ரைஸ் இருக்கு. ஸோ ஸ்ட்ராங்கஸ்ட் ஸ்டாக்னா உடனே ப்ரைஸ் வந்து இதை கிராஸ் பண்ணி மேலே போயிடும். ஸோ இந்த மாதிரி இடத்துல என்ட்ரி கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 40% ப்ராஃபிட் வந்துடும். ஓகே, ஸோ இந்த ஸ்டாக்குடைய அனாலிசிஸ் தான். ஸோ ஐ ஹோப் இந்த லேர்னிங் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ எனி டவுட்ஸ் ரிகார்டிங் திஸ் அனாலிசிஸ் ஆஃப் தி ஸ்டாக், லெட் மீ நோ இன் தி கமெண்ட் செக்ஷன். I will see you in my next video. Till then, take care. Bye.